ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பயிற்சி 1.2ல் 3வது வினா பார்க்கலாமா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஆர் என்ற ஒரு உறவு எக்ஸ் கம்மா ஒய்ன்ற ஃபார்மேட்டில் எழுதணும். எக்ஸ் கம்மா ஒய்ன்னு எழுதணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் என்ன வரும்? எக்ஸோட கணம் 1லேருந்து 3 4 5 வரைக்கும் இதோட மதிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட ஒவ்வொரு மதிப்பையும் தனித்தனியாக இதில் பிரதியிட்டு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸோட மதிப்பு 0ன்னு பிரதியிடும் போது நமக்கு ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு பிரதியிடணும். 0 + 3 3. இதை நம்ம என்ன ஃபார்மேட்டில் நான் எழுதணும்னு சொன்னேன்? எக்ஸு கம்மா ஒய்ன்ற ஃபார்மேட்டில் எழுதணும்னு சொன்னோமா? ஸோ எக்ஸு கம்மா ஒய்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 0, 3ன்னு எழுதணும். அடுத்து எக்ஸோட மதிப்பு 1ன்னு நம்ம பிரதியிடும் போது இங்கே என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 + 3. 1ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 4. அப்போ இதை எப்படி எழுதணும்? நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல 1, 4ன்னு எழுதலாமா? அடுத்து எக்ஸோட மதிப்பு 2. ஒய்யோட மதிப்பு என்ன? 2 + 3 5ன்னு வரும். அப்போ இது எப்படி எழுதலாம்? 2, 5ன்னு எழுதலாமா? அடுத்து எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 3ன்னு பிரதியிடும் போது 3 + 3 = 6. இது XY ஃபார்மேட்டில் எப்படி எழுதணும்? 3, 6. அடுத்து எக்ஸோட மதிப்பு 4ன்னு பிரதியிடுறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 + 3 = 7. அப்போ எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 7. எக்ஸோட மதிப்பு 5ன்னு பிரதியிடுறோம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 வரைக்கும் தானே பிரதியிடணும். ஸோ 5 + 3 = 8. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 5, 8. எக்ஸோட மதிப்பு என்ன? 5, ஒய்யோட மதிப்பு 8. அப்போ 5, 8. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பகம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எழுதிக்கலாம். இது நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷன், ஓகேவா? 0, 3. நம்ம ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சோம்ல, எக்ஸோட மதிப்பு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம மதிப்பகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கம்மாக்கு முன்னாடி இருக்குது, அதாவது முதல்ல இருக்க மதிப்பை தானே நம்ம மதிப்பகம்னு சொல்லியிருக்கோம். ஸோ முதல்ல இருக்க மதிப்பு என்ன? 0, 1, 2, 3, 4, 5. 5 வரைக்கும் தானே இருக்குது. இதுதான் நம்மளோட மதிப்பகம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? வீச்சகம். வீச்சகம்னா நமக்கு என்ன சொன்னோம்? இரண்டாவது மதிப்பு தானே வீச்சகம்னு சொன்னோம். ஸோ இரண்டாவது மதிப்பு 3, 4, 5, 6, 7, 8. இதுதான் நம்மளோட வீச்சகம். இல்லை இதை இதை டயக்ராமாக செய்யணும் அப்படின்னா டயக்ராமில் கூட பார்த்துக்கலாம். இந்த சைடு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? மதிப்பகம்னு சொல்லுவோம். இது மதிப்பகம். இதை மதிப்பகம்னு சொல்லுவோம். இதை துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். இது எக்ஸு, இது ஒய்யு. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். 0லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ ஒய்க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னென்ன கண்டுபிடிச்சோம்? ஒய்க்கு மதிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மதிப்பு தான் போடணும். ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 3, 4, 5, 6, 7, 8. இது ஒவ்வொரு இதையும் 3ஆ இருக்கும் போது நமக்கு மதிப்பு 6, 4ஆ இருக்கும் போது 7, 5ஆ இருக்கும் போது 8. இப்போ எதுக்கெல்லாம் ஆரோ மார்க் போயிருக்கோ அந்த இதை மட்டும் மதிப்பகத்தில் எழுதணும். எந்ததுக்கெல்லாம் இந்த சைடில் உள்ளது எந்ததுக்கெல்லாம் ஆரோ போயிருக்கோ அதெல்லாம் வீச்சகத்தில் எழுதணும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. 2 மெத்தட்லேயே நீங்கள் எழுதலாம், ஓகேவா? 4வது வினா பார்க்கலாமா? 4வது வினால நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் 3 இதில் எழுத சொல்லியிருக்காங்க. அம்புக்குறி படமும் வரைபடத்துலையும் பட்டியல் முறை 3லையும் குறிக்க சொல்லியிருக்காங்க. அதில் 2 சம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இதையும் XY ஃபார்மேட்டில் எழுதணும். நமக்கு என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க? X = 2y. எக்ஸோட மதிப்பு என்ன வரைக்கும்? 2க்குமே நமக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ 2, 3, 4, 5. ஒய்யோட இது என்ன சொல்லியிருக்காங்க? 1, 2, 3, 4. இப்போ நமக்கு என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க? எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எக்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதாவது ஒய்யோட மதிப்பு எக்ஸோட மதிப்புமே நமக்கு 2மே இருக்குது. நமக்கு எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்போ ஒய்யோட ஒவ்வொரு மதிப்பையும் நம்ம பிரதியிட போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா?
ஃபர்ஸ்ட் வந்து ஒய்யோட வேல்யூ தான் நம்ம பிரதியிடணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பிரதியிடும் போது நமக்கு எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 2 இன்ட்டு ஒய்ன்னு தானே நமக்கு அர்த்தம். ஸோ 2 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 2. நம்ம என்ன இதில் எழுதணும்? எக்ஸ் கம்மா ஒய்ன்றதுல எழுதணும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 2 கம்மா பார்த்து எழுதுங்க. ஆன்சர் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும் 2 கம்மா 1. அடுத்து ஒய்யோட மதிப்பு நமக்கு 2ன்னு பிரதியிடும் போது எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும்? 2 கம்மா இங்கே ஒய்யோட மதிப்பு என்ன? 2. 2 2 நமக்கு 4. இது எப்படி எழுதலாம்? 4 கம்மா 2. நமக்கு எக்ஸோட மதிப்பு எது வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸோட மதிப்பு வந்து 5 வரைக்கும் இருக்கும். அப்போ நமக்கு இதுக்கப்புறம் நம்ம இதுவே 4 வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிரதியிட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு பிரதியிடும் போது நமக்கு எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும்? 2 கம்மா 3 6ன்னு வந்துடும். எக்ஸோட மதிப்பு 6 நமக்கு இல்லை. அப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு 5 வரைக்கும் தான் வரும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது ரெண்டு மட்டுமே நம்ம எழுதுனா போதும். இது எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ரிலேஷன். இப்படி எழுதுறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இதுதான் நம்ம பட்டியல் முறைன்னு சொல்லுவோம். 4 கம்மா 2 இதுதான் நம்மளோட பட்டியல் முறையில் எழுதுறது. அடுத்து நமக்கு என்னென்ன எழுத சொல்லியிருந்தாங்க? அம்புக்குறி படம் சொல்லியிருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் அம்புக்குறி படம்னா எப்படி எழுதணும்? நமக்கு என்னென்ன மதிப்பு இருக்குது? அம்புக்குறி படம் எழுதும் போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று என்னண்டா, நம்மளால வந்து நமக்கு என்ன இது கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதணும். ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்சதை எழுதிடக்கூடாது. நம்ம கண்டுபிடிச்சது ரிலேஷன் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு கேள்வியில் என்ன இது கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதணும். 2 கம்மா எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? 2 கம்மா 3 கம்மா 4 கம்மா 5 கொடுத்துருக்காங்களா? ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 கம்மா 2 கம்மா 3 கம்மா 4. கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு எக்ஸோட மதிப்பு அதை எழுதியாச்சு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷனை எழுதணும். 2 கம்மா 1 2க்கும் 1க்கும் வரும். அடுத்து 4 கம்மா 2 4க்கும் 2க்கும் வரும். இது 2 மட்டும்தான் வரும். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம வர்றது என்ன சொன்னோம்? 6 கம்மா 3ன்னு வருமா? 6 நமக்கு எக்ஸில் கிடையாது. அதனால தான் அது எழுத வேணாம்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க? வரைபடம் எழுத சொல்லியிருந்தாங்களா? ஸோ வரைபடம்னா கிராஃப் தானே. கிராஃப் எப்படி எழுதணும்? நம்ம இதை வந்து எக்ஸு, இது வந்து எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ், இது ஒய். எக்ஸோட மதிப்பு நமக்கு எது வரைக்கும் வரணும்? 5 வரைக்கும் வரணும். ஸோ 1 2 3 4 5. ஒய்யோட மதிப்பு 4. 1 2 3 4. நமக்கு எது குறிச்சிருக்காங்க? 2லேருந்து 1. எக்ஸு 2 ஒய் வந்து 1. அப்போ 2 கம்மா 1. அடுத்து எக்ஸு 4 ஒய் வந்து 2. அப்போ இது எங்கே வரும்? இங்கே வரும். இது என்னது? 4 கம்மா 2 இதுதான் நம்மளோட வரைபடம். அடுத்து நமக்கு என்ன முறையில் எழுத சொல்லியிருந்தாங்க? முறையில் நம்ம எந்தெந்ததுக்கு நோட் பண்ணியிருக்கோமோ 2 கம்மா 1க்கும் 4 கம்மா 2க்கும் நம்ம நோட் பண்ணியிருக்கோமா அதை மட்டும் எழுதணும். இதுதான் நம்மளோட பட்டியல் முறை. சம்ஸ் புரிஞ்சுதா? நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இதே நம்ம XY ஃபார்மேட்டில் எழுதணும். y இஸ் ஈக்குவல் டு என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க? y இஸ் ஈக்குவல் டு x + 3ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க? இஎல்என். இஎல்என்னா நம்ம நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் தானே. ஸோ 1லேருந்து அதோட வேல்யூ எது வரைக்கும் வரணும் நம்ம சொல்லியிருக்காங்க? லெஸ் தென் 10. 10 பெருசாக இருக்கணும். அப்போ 10ஐ விட கம்மியாக இருக்கணும். அப்போ எது வரைக்கும் வரணும்? நமக்கு 9 வரைக்கும் வரணும். எக்ஸ் எலமெண்ட் ஆஃப் எது வரைக்கும் வரணும் நம்ம சொல்லிடணும்? கணம் எழுதிடணும். கணம் போட்டுறணும். 1லேருந்து 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரும். ஒய்யும் அதே மாதிரி தான். ரெண்டுமே 9 வரைக்கும் இதோட மதிப்பு வரும். 1 கம்மா 2 கம்மா 3 கம்மா 4 கம்மா 5 கம்மா 6 கம்மா 7 கம்மா 8 கம்மா 9. இப்போ இந்த சமன்பாடு எழுதலாமா? சமன்பாடில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸோட மதிப்பு ஒவ்வொன்றையும் நம்ம பிரதியிட போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பிரதியிடும் போது நமக்கு ஒய் என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1ன்னு பிரதிட்டோம்னா 1 + 3 4. எதில் எழுதணும்? எக்ஸ் கம்மா ஒய் ஃபார்மேட்டில் எழுதணுமா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் வந்து 1 ஒய் வந்து 4. அப்போ இது 1 கம்மா 4. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஏன்னா 2 தானே 2ன்னு பிரதியிடும் போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 + 3. அப்போ என்ன வரும்? 5. எக்ஸோட மதிப்பு 2 கம்மா 5. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு பிரதியிடுறோம். ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? 3 + 3 என்ன வரும்? 6. எக்ஸோட இது
எக்ஸோட மதிப்பு நமக்கு 3,6. அடுத்து அதே மாதிரி x is equal to 4ன்னு பிரதியிடுறோம். 4ன்னு பிரதியிடும் போது 4 + 3 is equal to 7. நமக்கு எது வரைக்கும் வரணும் மதிப்பு? 2ஓட மதிப்புமே 9 வரைக்கும் தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 4,7. அடுத்து எக்ஸோட மதிப்பு நம்ம 5ன்னு பிரதியிடும் போது y is equal to 5 + 3 8. ரெண்டையும் கூட்டி தான் போடுறேன். அடுத்து 5,8. அடுத்து எக்ஸோட மதிப்பு நம்ம 6ன்னு பிரதியிடுறோம். அப்போ 6 + 3 என்ன வரும் நமக்கு? 9. அப்போ 9 நமக்கு இருக்குது தானே, ஒய்யில் 9ஓட மதிப்பும் இருக்குது. அப்போ அதையும் எழுதிக்கோங்க, 6,9. அடுத்து நம்ம எக்ஸோட மதிப்பு இன்னும் நம்ம என்ன பிரதியிடணும்? 7 பிரதியிடணும், 8 பிரதியிடணும், 9 பிரதியிடணும். ஆனால் இதை எல்லாமே நம்ம பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 7 + 3 என்ன வந்துடும்? நமக்கு 10 வந்துடும். ஒய்யோட மதிப்பு என்ன வந்துடும்? 10 வந்துடும். ஒய்யோட மதிப்பு நமக்கு 10 இல்லை தானே, 9 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இது நம்ம எழுத வேணாம். ஓகேவா? இதை மட்டும் எழுதுனா போதும். நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷன் என்னென்ன கண்டுபிடிச்சோம்? 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. இது நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ இதில் நமக்கு என்னென்ன எழுத சொல்லியிருந்தாங்க? அம்புக்குறி படம் சொல்லியிருந்தாங்களா? அம்புக்குறி படம் எப்படி எழுதணும் பார்க்கலாமா? அம்புக்குறி படம் நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி? அம்புக்குறி படம் எழுதும் போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று, அது என்னது? நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸோட மதிப்பு 1லேருந்து 9 வரைக்கும், ஒய்யோட மதிப்பு 1லேருந்து 9 வரைக்கும். அப்போ இதை தான் நம்ம எழுதணும். ஓகேவா? இது நம்ம கண்டுபிடிச்சது என்ன சொன்னோம்? நம்ம அது ரிலேஷன் தான் கண்டுபிடிச்சோம். நமக்கு இது எக்ஸ், இது ஒய். எக்ஸோட மதிப்பு 1லேருந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வரும். ஒய்யோட மதிப்பும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வருது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ரிலேஷன், 1லேருந்து 4க்கு போயிருக்கு. எக்ஸ் 1ஆ இருக்கும் போது ஒய்யோட, இது எக்ஸ் ஒய் தானே, எக்ஸ் வந்து 1, அப்போ 1ஆ இருக்கும் போது ஒய் வந்து 4க்கு போகுது, ஒய்க்கு 4க்கு போகுது. ஓகேவா? இதில் ஒரு ஆரோ போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2லேருந்து 5, 2,5. அப்போ எக்ஸ் 2, ஒய் வந்து 5. ஓகேவா? அடுத்து எக்ஸ் 3, ஒய் வந்து 6. இது 4,7. அடுத்து 5,8, 6,9. 7,10 வரும்ல, 10 நமக்கு இல்லை, அதனால நம்ம 10 எழுத தேவையில்லை. இது மட்டும் போட்டால் போதும். இதுதான் நம்மளோட அம்புக்குறி படம். அடுத்து என்ன எழுதணும்? நம்ம வரைபடம் எழுதணும் தானே. ஸோ வரைபடம் எழுதலாமா? வரைபடம் எப்படி எழுதணும்? நமக்கு எத்தனை மதிப்பு வரைக்கும் வரணும்? எக்ஸும் ஒய்யும் நமக்கு எக்ஸும் ஒய்யும் நமக்கு எது வரைக்கும் வரணும்? 9 வரைக்கும் வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நீங்கள் வரையும் போது பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நமக்கு இது எது வரைக்கும் வரணும்னு சொன்னோம்? 9 வரைக்கும் வரணும். ஒய்யோட வேல்யூ நமக்கு 9 வரைக்கும் வரணும். இப்போ நம்ம நோட் பண்ணலாமா? இது 1லேருந்து 1,4. ஸோ எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 4. அப்போ இது எங்கே வரும்? இங்கே வரும். 1,4, 1,4. அடுத்து எக்ஸ் 2ஆ இருக்கும் போது ஒய்யோட மதிப்பு என்ன இருக்கும்? 5. அப்போ 5, 2,5. அடுத்து 3,6, 3,6. அடுத்து 4,7, 4,7. 5,8, 6,9, 6,9. இதுதான் நம்மளோட வரைபடம். இதை வந்து நீங்கள் பாயிண்ட் கரெக்டாக நோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் பென்சிலில் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரும். நம்ம போட தேவையில்ல, பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணால் போதும். அடுத்து எதில் எழுதணும்? நம்ம மூன்றாவது எதில் எழுத சொன்னாங்க? நம்மளை பட்டியல் முறையில் எழுத சொன்னாங்களா? ஸோ பட்டியல் முறையில் நம்ம ஆல்ரெடி எப்படி எழுதியிருக்கோம்? ரிலேஷனாக எழுதியிருக்கோம்ல, அதை தான் எழுதணும். 1,4, 2,5 நம்ம குறிச்சிருக்கோம்ல, அதை மட்டும் எழுதினா போதும். 3,6, 4,7, 5,8, 6,9.
9 இது வரைக்கும் நம்ம எழுதுனா போதும். இதான் நம்மளோட பட்டியல் முறை. சம்ஸ் புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.